வணக்கம் மக்களே. வாரம் ஒரு கோயில் பகுதியில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லின் நாயகியான பலப்பற்றை மாரியம்மன் திருக்கோயில் தாங்க. நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோயில் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு அம்மன் சுயம்புவாக தோன்றி கிராம கோயிலாக இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று நாமக்கல்லின் அரசியாக திகழும் இவர் பாகுபாடின்றி பலதரப்பட்ட மக்கள் அனைவரையும் காத்து வழிநடத்துவதால் பலப்பற்றை மாரியம்மன் என்று பெயர் பெற்றார். தீராத நோய்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவள். குறிப்பாக அம்மை போட்டால் இந்த கோயிலுக்கு வந்து தீர்த்தம் வாங்கி சென்று வீடு முழுவதும் தெளித்தால் 3 நாட்களுக்குள் அம்மை நோய் தீர்ந்து விடுமாம். திருமண வரம், குழந்தை வரம் என கேட்ட வரத்தை கட்டாயம் அள்ளி கொடுப்பவள் இந்த பலப்பற்றை மாரியம்மன். வெள்ளிக்கிழமைகளில் தலையோடு தண்ணீர் ஊற்றிவிட்டு ஈரம் காயாமல் அம்மனை வழிபட்டு வந்தால் அம்மனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாங்கல்ய கயிறு அலங்காரம், வளையல் அலங்காரம் என 5 வாரமும் 5 விதமான அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஆண்டுதோறும் சித்திரை வைகாசி மாதத்தில் அம்மனுக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறதுங்க. ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்சாட்டி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுகாப்பு கட்டி தொடர்ந்து 5 நாட்கள் கோலாகலமாக திருவிழா நடத்தப்படுங்க. பூச்சாட்டிய நாளில் தொடங்கி 3 மாதங்களுக்கு தினமும் ஒவ்வொரு தெருவாக அம்மன் திருவதி விழா மிக சிறப்பாக நடைபெறுங்க. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் திருவிழாவின் போது அழகு குத்தியும் அக்னிச்சட்டி எடுத்தும் உருவ பொம்மைகள் வாங்கி வைத்தும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் தூக்குத்தேரு ரொம்ப ஃபேமஸுங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம பலப்பற்றை மாரியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோயில் அமைஞ்சிருக்குங்க. வாழ்வில் ஒரு முறையாவது நம்ம பலப்பற்றை மாரியம்மனை தரிசனம் செய்யுங்கள், அம்மனின் அருள் பெறுங்கள். மீண்டும் இன்னொரு கோயில் தகவலுடன் சந்திப்போம். நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க.